ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரஸ்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப மொறுமொறுப்பாக டேஸ்டியாக. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம வந்து அந்த ஃபோக் வச்சு இந்த மாதிரி செய்யும் போது எவ்வளோ சூப்பரான சத்தம் வருது. சாப்பிடும்போதும் ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பிரிட்டானியா ரஸ்க்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை செய்து வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. டீ டைமில் வந்து டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்காக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் போல் நம்ம வீட்டில் செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். பிரிட்டானியா ரஸ்க்லலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம பெர்ஃபெக்டாக பிரிட்டானியா ரஸ்க் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கட்டி கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 1 கப் அளவுக்கு பால் வந்து ஃபுல்லாமே சேர்த்துறணும். நம்ம பாருங்கள், அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கலந்ததுக்கப்புறமா இப்போது மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் கை வச்சுட்டும் தடவலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ப்ரஷ் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி கூட தடவலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா கை வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். எல்லா பக்கமும் நெய் தடவினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மைதா மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த 4 பகுதிகளுக்குமே படணும். கீழேயும் படணும், சைடில் எல்லா சைட்லேயும் படணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஒட்டாமல் மேல் எழும்பி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கேக்கை வந்து சேர்த்துடலாம். நம்ம கேக் மாவு தயாரித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சரி சமமாக இருக்கும் எல்லா பகுதியிலையும். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்குன்னா கடாய் வந்து அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லா வந்து அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக பேக் ஆகும், நல்லாவும் பேக் ஆகும். அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடி, தூக்கு மூடிலாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கவுத்தி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா சூடுபடுத்திக்கிறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கேக்கு, அந்த ட்ரேயை தூக்கி உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி 35 நிமிஷம் நல்லா வந்து இதை பேக் ஆக விடலாம். இப்போ நான் ஏற்கனவே கண்ணாடி மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம்ல, அந்த மூடி வந்து பத்தலை. ஸோ அதனால் நல்ல பெரிய மூடியாக எடுத்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய மூடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம மாவு பிசைகிற பேஷன் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு கத்தியை இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். கத்தி வந்து மாவுலாம் ஒட்டாமல் வெளியில் வந்துச்சு அப்படின்னா கேக் நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி 4 ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயை வந்து லைட்டாக அந்த மாதிரி கவுத்தி விடுங்க. கவுத்திட்டு மேலேருந்து இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்து வெளியில் வந்து விழுந்துடும். நம்ம வந்து எந்த இதுவுமே தர தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ண தேவையில்லை. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து வெளியில் வந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி வச்சு கட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக தயாராகிருக்கும். இந்த கேக்கில் நம்ம எண்ணெய், நெய் எதுவுமே யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரஸ்க்கு தான் செய்ய போகிறோம்ல, கேக் செஞ்சோன்னா தான் நம்ம வந்து எண்ணெய், நெய்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரஸ்க்குக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கல. இப்போ இதை கட் பண்ணிடலாம்.
எவ்வளோத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு வந்து பெரிய ரஸ்க்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் சீக்கிரமாக ரஸ்க்கு தயாராகணும் அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போவே பார்க்குறதுக்கு ரஸ்க் மாதிரி இருக்குது. நல்லா கட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் நம்ம பேக் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக தயாராகிடும். இப்போது அதே கடாயில் மறுபடிக்கும் நம்ம வச்சு பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தட்டில் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபாயில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அது மேலே நல்லா வந்து அடுக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ப்ரீஹீட் பண்ணாமல் தான் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா ஹார்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். ஒரு சைடு 10 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே இது சூப்பராக தயாராகிடும். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரஸ்க்கும் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணிங்கன்னா 3லேருந்து 6 மாதம் கூட இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா டீ குடிக்கும்போது எடுத்து டீயில் தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து பசிக்குதுன்னு கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ரொம்ப ஹைஜெனிக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.